நான் உங்க ஆதித்யா, நீங்க பாரு டேக்வெல். நேத்து போட்ட வீடியோல நிறைய பேர் நல்லா கமெண்ட் சொன்னீங்க, லைக் பண்ணீங்க, தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பாத்தீங்கன்னா ரெட்மி 9 Prime பத்தி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்காக தான். ரெட்மி 9 Prime நேத்து ஆகஸ்ட் 4க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஆனா இதை பாத்தீங்கன்னா ரெட்மி 9ன்னு ஆல்ரெடி குளோபலா லான்ச் பண்ணிட்டாங்க. அது இப்ப இல்ல, 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது நேம ரெட்மி 9 Primeக்கு மாத்திருக்காங்க. அப்புறம் பாக்ஸை மாத்திருக்காங்க. வேற எதுவுமே மாத்தலைங்க. ஃபோனை அப்படியே நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரெட்மி 9 Prime பார்த்தீங்கன்னா 10,000 rupees உள்ளதான் கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே தான் ஒரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸ் எப்போனா நாளைக்கு ஆகஸ்ட் 6க்கு அமேசானில் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் விடுறாங்க. உங்கள் பட்ஜெட் 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட் 10,000 rupees உள்ள இருக்குது. பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபோன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 10A, ரியல்மி C3. இந்த ஃபோனுக்கு ஒரு காம்படிஷன், ஒரு காம்படிட்டரா, ஒரு டஃப் கொடுக்க வந்திருக்குதா ரெட்மி 9 Prime. இது டஃப் கொடுக்குமா? ஆமாங்க. இதோட ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக தெரியும். அப்புறமா நீங்கள் வேணாவோ வாங்கிக்கலாம், வேணாம் விட்டுடலாம், இல்லை வேறு ஆப்ஷனுக்காக தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பவுமே ஒரு டிஸ்பிளே இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃபோனில் கொடுத்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.53 inch ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ஏன்டா 2 வாட்டி சொல்ற? ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல நம்மளுக்கு 10K உள்ள இது வரைக்கும் யாரும் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்ததில்ல. இது ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல கொடுத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெச்டி தான். இது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ். ஸோ உங்களுக்கு ஒரு மல்டிமீடியா பார்க்கும்போதுலாம், வீடியோ பார்க்கும்போதுலாம் தாறுமாறாக இருக்கும். உங்களுக்கு என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஃப்ரண்ட்ல ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் பழைய ஓல்டான வாட்டர் ட்ராப் நாச்சுலாம் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெசல்ஸ்லாம் கொஞ்சம் தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 19:5:9 இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. 5 கொடுத்தா பரவாயில்ல, 3 கொடுத்துருக்காங்க, நாட் பேட். ஸோ இதாங்க டிஸ்பிளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெட்மி 9 Prime பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பில். ஆமாங்க, பிளாஸ்டிக் தான் பில் பண்ணியிருக்காங்க. 4 கலர் வேரியன்ட் விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ளூ, க்ரீன், அப்புறம் பிளாக். அவங்களும் ஒன்று பார்த்தீங்கன்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, சன்ரைஸ் ஃப்ளார்னு. அந்த கலர் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அது ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கலர் வேரியன்ட். போக்கோ மாதிரியே இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு கொடுத்துருக்காங்க. அதோட தான் கேமரா செட்டப் வச்சுருக்காங்க. வேர்ட்டிக்கலில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 கேமரா இருக்க மாதிரி இருக்கணும் வேர்ட்டிக்கலாக. ஆனால் 3 தாங்க இருக்குது. பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் 4வது கேமரா. அப்போ அது 3 கேமரா கீழே இருக்கு. அது என்ன கேட்பீங்க? அது புதுசாக ஃபிங்கர் பிரிண்ட்னு வச்சுருக்காங்க. ஆமாங்க, வெர்டிக்கல் கேமரா, அதில் ஃபிங்கர் பிரிண்ட், பக்கத்தில் 4வது இருக்கும். ஸோ மொத்தமாக ஒரு குவாட் கேம் செட்டப் இந்த கேமரா. அவங்க கீழே அவங்களோட பிராண்ட் நேம் ரெட்மின்னு வச்சுருக்காங்க. இது பின்னாடி டிசைன் மொத்தமாக அவ்வளோ தாங்க கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் வந்து நாட் பேட், நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பிளாஸ்டிக் பில்ட் பண்ணால உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான பிடிக்கிற மாதிரி அந்த ஃபோனை ஃபீல் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அந்த ஃபீலிங் கண்டிப்பாக இதில் இருக்காது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டும் கொஞ்சம் அதிகம். ஆமாங்க, 198 grams கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒன் ஹேண்ட் யூஸர் கண்டிப்பாக இது வேலைக்கு ஆகுது. ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணவே முடியாது அவ்வளோவா. ஸோ இந்த ஃபோனில் இருக்கிறதுல ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியும். ஓகே, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் 5.2, ஒரு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் IR பிளஸ் கொடுத்துருக்காங்க, IP60 ஸ்பிளாஷ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டியூவல் சிம் சப்போர்ட், அப்புறம் டெடிக்கேட்டடான மைக்ரோ SD ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10K பட்ஜெட்டில் உங்களுக்கு இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸாக வரும் இந்த ஃபோனில். நம்ம கேமராவுக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேம் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரைமரி கேமரா எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 48 மெகா பிக்சலா, 66 மெகா பிக்சலா? ரெண்டுமே இல்லைங்க, 13 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, 13 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெப்த்துக்காக 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க, அல்ட்ராவிட்டாக 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு 180 டிகிரி வரைக்கும் நீங்கள் ஷாட் எடுக்கலாம். அப்புறம் மேக்ரோ சென்சருக்காக உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபி கேமரா, பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கிடையாது. இது வந்து நாச் கொடுத்துருக்குல்ல, 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஆவரேஜாக உங்களுக்கு இருக்கும். ஒன்றும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஒன்றும் மோசம்லாம் கிடையாது. ஆவரேஜாக கேமரா குவாலிட்டி இருக்கும். இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராசஸர், ஆமாங்க முக்கியமான பார்ட்டு வந்துட்டோம், ப்ராசஸர். இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G80 ப்ராசஸர். இது வரைக்கும் 10K பட்ஜெட்டில் யாருமே கொடுத்ததில்லை இந்த ப்ராசஸர். இது வரைக்கும் நம்ம 10Kல பெஸ்ட் கேமிங் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 10A, அப்புறம் ரியல்மி C3. இது 2 ஃபோன்லேயே கொடுத்துருக்க ஒரே ப்ராசஸர் தான் MediaTek Helio G70. இதை நம்ம அப்கிரேட் பண்ணதான் MediaTek Helio G80 வந்திருக்கு.
ரெட்மி 9 ப்ரைம் கூட கம்பேர் பண்ணும்போது எந்த ஃபோனாக இருந்தாலும் 10K பட்ஜெட்டில் வேஸ்ட். ரெட்மி 9 ப்ரைம் நாக் அவுட் பண்ணும். கேமிங் ஃபோனுக்காகவே நீங்கள் இது வாங்கலாம். எந்த ஐஎன் கிராஃபிக்ஸும் நீங்கள் விளையாடலாம். அது பப்ஜி ஆகட்டும், இல்லை ஃப்ரீ ஃபயர் ஆகட்டும், இல்லை சிஓடியாக இருக்கட்டும். ஒரு கேமிங் ஃபோன் எங்கே கேட்டிங்கன்னா சஜஸ்ட் பண்ண சொல்லி நான் இந்த ஃபோனை தான் சொல்லுவேன். ஸோ கேமர்ஸ் இந்த கேமிங் ஃபோனை வாங்கிக்கோங்க. 10K உள்ள. இப்போ முக்கியமான பார்ட் பேட்டரி, அந்த செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இதில் கொடுத்துருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா 5020 mAh கொடுத்துருக்காங்க. செம்ம மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு யூஎஸ்பி போர்ட் சி அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டைப் சி தான் இதுலேயும் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த ஃபோன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கொடுக்கல. இதில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் 10 வாட் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணுன்னா தனியாக 18 வாட் வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் 18 வாட்டுக்கும் 10 வாட்டுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒரு ½ an hour 45 minutes மேக்ஸிமம் ½ an hour தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வேணுன்னா மட்டும் வாங்கிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த பாக்ஸில் 10 வாட் தான் வரும். 18 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு 5020 mAh வந்து ஒரு ஹெவி யூஸ் பண்ணாலும் நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ கேமிங்க்கும் இது பேட்டரி ஒரு ப்ளஸ் தான் சொல்லுவேன். ஓகே, இந்த ஃபோனில் ரெட்மி 9 ப்ரைமில் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா MIUI 11. அது கூட ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷனாக கொடுக்குறாங்க. ஆண்ட்ராய்ட் 11ஓட அப்டேட் கூட சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஆண்ட்ராய்ட் 10 தான் ரோல் ஆகுது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ரெட்மி அதாவது MIUIயில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் நிறைய வருங்க. ஒரு 2 years பேக் ரெட்மி வந்து சொல்லியிருக்காங்க எதனால இந்த ஆட்ஸ் நாங்கள் கொடுக்குறோன்னா, ரெட்மி தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ரைஸ் மார்ஜினில் விற்கிறாங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து காசு ஒரு சம்பாதிக்கிறதுக்காக இந்த ஆட்ஸை நம்மளுக்கு தராங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 years பேக் வந்து ரெட்மி வந்து அஃபிஷியலாக தெரியும். இந்தியாவில் 59 ஆப்ஸ் சைனீஸ் ஆப்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் இந்த ஃபோனில் அந்த ஆப்ஸ் மேஜரான ஆப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்ல, டெக்னிக்கல் குருஜி ஒரு பெரிய யூடியூபர் இருக்காங்க, நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணிக்கலாம், அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்லேருந்து இந்த ஆப்ஸ் ரிமூவ் பண்ணால் மட்டும் தான் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும். நமக்கு ப்ரைவசி இஷ்யூ நிறைய வரும். ஸோ இது வரைக்கும் இன்னும் ரெட்மி வந்து அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்ல, இந்த மாதிரி நாங்கள் ஒரு அப்டேட் கொடுத்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு ரெட்மி 9 ப்ரைமை 2 வேரியண்ட்டில் விட்டுருக்காங்க. பேசிக் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 9,999, அதாவது அரௌண்டா 10Kக்கு விட்டுருக்காங்க. அதாவது 10,000 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க. இவ்வளோனா 4GB RAM 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜுக்கு விட்டுருக்காங்க. அதோட செகண்ட் வேரியண்ட் அதான் ஐஎன் கான்ஃபிகரேஷன் விட்டுருக்க வேரியண்ட். அது பார்த்தீங்கன்னா 11,999, அரௌண்டா 12K 12,000 ரூபாய்க்கு விட்டுருக்காங்க. அதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 4GB RAM, ஸ்டோரேஜ் மட்டும் 128GB விட்டுருக்காங்க. எதுக்கு 64GB இன்பில்ட் பண்ணுறதுக்காக 2,000 rupees ஏற்றுறாங்கன்னு தெரிலங்க. அது மெமரி கார்டோட போட்டு பார்த்துக்கலாம், அது வேறு. ஸோ இதான் வந்து ப்ரைஸ். சரி, இதுக்கு ரெட்மி 9 ப்ரைம் கொடுத்துருக்க ப்ரைஸ். நீங்கள் சப்போஸ் என்ன கேட்குறீங்க, இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா அதை மட்டும் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோன் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்துங்க, செம்ம ஒருத்துங்க. இந்த 10,000 ரூபாயில் இப்போ இந்த ஃபோனு தான் கொஞ்சம் ஐஎன் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் டாப்பில் இருக்குங்க. ஆனால் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கும் போது இந்த 59 பேண்ட் ஆப்ஸும் இருக்கக்கூடாதுங்க, அதில் இருக்கக்கூடாது. அப்புறம் உங்கள் ப்ரைவசி இஷ்யூ இது எதுவுமே இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபோனை தாராளமாக வாங்கலாங்க. பெஸ்ட்டு ஃபோன். இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கு 10,000 rupeesல இவ்வளோ கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஃபோனுங்க. ஃபுல் ஸ்பெக் சொல்லிட்டேன், ப்ளஸ் மைனஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த ஃபோனை வாங்க போறீங்க இல்லையா, அது உங்களோட சாய்ஸ். என்னோட ஒப்பீனியன் இதாங்க. உங்கள் சாய்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம், வாங்காமே போகலாம். August 6 அது நாளைக்கு தான் ஃபஸ்ட் டைம் சேல்ஸ் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை அப்படியே தட்டி விடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது வேணுமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த டெக் வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், ஆதித்யா, டெக் வேர்ல்ட்.